ஆமா. என்னண்ணே உன்னை பிடிக்கவே முடியல. சேஷனுக்கு வந்துட்டோம்னா அப்படித்தான். சேஷனுக்கு வந்துட்டோம்னா வேலை அது இதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 194 ஆயிப்போச்சு. எவனோ ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டானா. அதுக்கு அதுக்கு ஓடி இருக்கேன். என்ன பண்றது? காலையில கிளம்பி. நடந்த கொரியா தாக்குதல் இருந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா. மூஞ்சிய முகமே மாறி போச்சு. ம். அழுதழுதா? அழுது அழுது இல்ல, பெராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? அப்ப நான் என்ன பேசுன அப்படி? அவ எனக்கு பேசுறேன், எரிச்சலா வருது. வாய முறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. ம். ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நெம்பி நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. ஆ. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு அவ நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. ஆ. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் காலையில. வச்சு ஆ. வளைச்சு நெரிச்சிட்டேன். ஆ. காயங்கள் வேற, உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு. வாய் ஓவரா பேசுனா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படித்தான் ம். அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது தேவையானவும் நீ பேசக்கூடாது. அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஸ்வக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்குவான். சின்னவனுக்கு வந்து அவன் பொண்ணு டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திர, நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே. நீ அது தப்பு, நான் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு வராங்க போல. 2 நாள் கழிச்சு வராங்க போல. எதுக்கு கூட்டிட்டு வந்து போறது? இவனை சின்னவனை கூட்டு போறதுக்காக, கூட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் பண்றா போல. ம். செய்வா செய்வா, செய்யக்கூடிய ஆள் தானே. புதுசாவா செய்யறா? ம். எங்க வீட்டுல பேசக்கூடாது, வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. ம். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது, இங்க வராதீங்க, இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு அவங்கள்ட்ட எல்லாம். ம். என்ன ஒரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா, நீ நம்ப மாட்டேங்கிறல்ல. இந்தா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன் நான். எப்படிதான் அவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன். இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அவ? அப்ப அப்பயே கேட்டேன் நைஸா. இவ பேசலாமா? அடுத்து அடுத்த டாபிக் பேசலாம், புதுசு புதுசா. நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு தொண்டை வருது? வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டல்? எனக்கு குடும்பமே போய் ஹாஸ்பிட்டல் போய் உட்காடுறது. எனக்கு தாம்மா உடம்புலாம் என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. உனக்கா? வலி தாங்க முடியல. உன்னை குடு. என்ன அவ? அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு, கேக்குறேன். அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. அவன் தோணுச்சு என்ன பண்ணா? அவன் தனுஷ் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா, என்னடா பண்றீங்கன்னு. சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்கே, வா வந்து விளையாடுன்னு. அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்குன்னு இந்த குத்து குத்து ஓடிட்டான். அவங்க அம்மா பேசுறப்ப, ஏய் வாய முடி, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. அவரு, ஏய் வாய மூடு நீ, கத்திக்கிட்டே இருக்க வாய முடு அப்படின்றான். இல்லப்பா, அம்மா வந்து இதா பேசுறேன்ப்பா, அவ இருப்பா நான் பேசிக்கிறேன்பான்றா அவன்கிட்ட. எப்ப பார்த்தா இந்த அப்படின்ட்டு போகுது அது. அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன். அவங்க அதைத்தான் அவ சொன்னா, அதையும் சொன்னா. அதான் எங்க அப்பா அது சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. வேணாம் நான் தான் சரி இல்லப்பா என் வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா. வேணாத்தான்னு இவன் கூப்பிட்டே இருப்பான் போலமா. இவன் கூட்டிட்டு போய் தொலைடான்னு சொல்ல வேண்டியது. கூட்டிட்டு போய் தொலை, அதைத்தான் சொன்னேன். கூட்டு போய் வைக்க வேண்டியதானே. அப்ப என்னத்துக்கு வேணாத்தா இங்க இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குற நீ? அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற, என்னமோ ஏத்தி விடுறாரு. இப்ப தெரியுதா உங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு? அப்படி நல்ல மாதிரி பேசுற, அந்த பக்கம் போய் வேணாத்தான்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான், தேவையில்லாம எதுவும் உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்ட்டு. அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன்ல, இப்ப தெரியுதா உங்க அப்பா சொல்றாரு. உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல. அதனாலதான் நான் அவர் இது பண்ற கிடையாது, விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு. வெளியே பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா. அந்த பிள்ளைகிட்ட என்னத்த அப்படின்னு அப்படி இந்த பக்கம் இப்படி சரியா, வேணாம்தா வாத்தான்றது இந்த பக்கம். அப்படி இது பண்ற வைக்கிற. கூட்டிட்டு போறதுக்குள்ள என்ன விருப்பம் இல்ல. ம். கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி. ம். புரியுதா? ம். நீ வந்து கூட்டிட்டு போன சந்தோஷம்டா, பெரிய கும்பிடு போட்டு கிளம்புங்கடான்று. ம். எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு. நம்ம என்னத்த சொல்ல. படாதத்துல படுது. சங்கு சங்கு புடிச்சு நம்பி நம்பி விட்டுவிட்டேன். சங்கு குளவரைய ஒரு குடிச்சு விட்டுனேன். பாவம் தொண்டை கட்டிக்கிச்சு. வலி எச்சி விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல. ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா.
பேசாத, நீ வாயை மூடு, இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு. பேசக்கூடாது ஏன் அப்படி சொன்னாலாம்? நீ என்ன சொன்ன? எங்கள்கிட்ட கட் பண்ணிட்டேல்ல, கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவள? அவங்கிட்ட பேசக்கூடாது, நீ என்னடி சொல்றது? என்ன நல்லா தெரிஞ்சுக்க. இல்ல இந்த என்ன விஷயத்த பூரா வீட்டு விஷயத்த பூரா எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவங்ககிட்ட எதுக்கு சொன்னீங்க? வீட்டு விஷயத்த பத்தி எதுக்கு சொல்றீங்க? வீட்டு விஷயத்த பத்தி நீ சொல்றா, எங்க அப்பா அம்மா கிட்ட தாண்டி சொல்ல முடியும் வீட்டு விஷயத்த. நல்லா தெரிஞ்சுக்க. அவங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க, அவங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும். புரியுதா? ஒண்ணு அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு, 10 பவுன் கேக்குறாரு, நீ தானே சொன்ன எங்க அப்பாட்ட. ம், அப்புறம் என்ன அப்ப மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு ம், அப்படின்னு. ம்.